ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். என் ஆவியை ஊற்றுவேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனம், என் ஆவியை ஊற்றுவேன். கர்த்தர் நம்ம எல்லார் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். எல்லாம் ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம் சோத்திரம். எல்லார் மேலும் நம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. பரிசுத்த ஆவி நிறைவோடு வாழ உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் சொல்கிறார், என் ஆவியை நான் ஊற்றுவேன். நம்ம ஒவ்வொருவர் மேலும் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய ஆவி ஊற்றப்படும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும், நல்லா கவனிக்கணும், என் ஆவியை ஊற்றுவேன். இந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கிறோம், ஆனா அதை பத்தி மொத்த கான்செப்ட்ல தான் பார்க்கணும். எந்த ஒரு வேத வார்த்தையும் முழு வேதத்தின் கோணத்திலே நாம் பார்க்க வேண்டும். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமானவர்கள் யாரு? ஸ்தோத்திரம். மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் எந்த ஒரு மொழி, தேசம், இனம், ஸ்தோத்திரம், ஜாதி, எந்த ஒரு மதம் வேறுபாடு இல்லாம தேவன் தம்முடைய ஆவியை ஊற்ற போகிறார். இப்படி தேவ ஆவி ஊற்றப்படும் போது ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட போகிறது. உலர்ந்த எலும்புகள் நிறைந்த இடத்துல ஸ்தோத்திரம் எசேக்கியேலை ஆண்டவர் கொண்டு போனார். அவர் கேட்டார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆண்டவரே உமக்கே தெரியும் என்று சொன்னபோது அவர் சொன்னார், நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. எதை பார்த்து தீர்க்க தரிசனம் சொன்னார்? உலர்ந்த எலும்புகளை பார்த்து. ஆனால் இன்றைக்கு தேவ சபை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது என்றால், வந்து உயிர்ப்பிக்கப்பட்டவர்களுக்கே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இந்த நிலைமை அல்ல. இனி உலர்ந்து போனவர்கள், என்னும் கண் திறக்கப்படாதவர்கள், என்னும் உயிர்ப்பிக்கப்படாதவர்கள், என்னும் எழுப்புதலிலே வராதவர்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை கடந்து போகிறது. ஸ்தோத்திரம். எழுப்புதலிலே நீங்கள் பயன்படுகிறவர்களா இருக்க வேண்டும். அநேகர் வேடிக்கை பார்க்கிறவர்களா இருப்பார்கள். கிரிக்கெட் மைதானத்திலே லட்சக்கணக்கான ஜனங்கள் இருப்பார்கள். அங்கே விளையாடுவது மொத்தம் 22 பேர் தான். 22 பேருக்கு உள்ளதான் விளையாடுறாங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள் வேடிக்கை பார்க்க போகிறாங்க. இதே போலதான் எழுப்புதல் வரும்போது அநேகர் வேடிக்கை பார்க்கிறவர்களா இருப்பார்கள். ஆனால் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் வேடிக்கை பார்க்கிறவர்களா இருக்கக்கூடாது, நீங்கள் செயல்படுகிறவர்களா இருக்க வேண்டும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? இந்த பெரிய எழுப்புதல்ல நான் செயல்பட விரும்புகிறேன். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே, இந்த எழுப்புதல் மகா பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. அந்த எழுப்புதலிலே நான் செயல்படுகிறவனாய் இருக்க விரும்புகிறேன். எங்களை அப்படி நீர் பயன்படுத்துவீராக. அப்படிப்பட்ட கிருபையை தருவீராக இயேசுவின் நாமத்தில், ஆமென். என் ஆவியை நான் ஊற்றுவேன். ஆண்டவருடைய ஆவியானவர் தான் அதுல ஹீரோ. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தான் ஹீரோ. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருடைய சிந்தை எப்படி இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படணுங்கிற சிந்தை தான் இருக்கணும். அது நடக்குமா, இது நடக்காதா, ஸ்தோத்திரம், கல்யாணம் ஆயிருமா, ஆகாதா, வேலை கிடைச்சிருமா, கிடைக்காதா, எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், இதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டியது ஆண்டவர். அவரும் கவலைப்பட மாட்டார். ஏற்கனவே தேவன் திட்டத்தை உடையவராக இருக்கிறார். தேவன் வச்ச திட்டம் நடந்தால் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. தேவ திட்டத்தை புரட்டிட்டு யோனா போன மாதிரி போயிடக்கூடாது. தேவன் நம்மை பற்றி எல்லாம் திட்டம் போட்டார். அந்த திட்டம் நடக்கணும். உங்க வாழ்க்கை இன்னைக்கு யார் யார் எத்தனை கேள்விகளோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் சொந்த காரியங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை குறித்த திட்டம் என்னிடத்தில் உண்டு, அதை நான் நிறைவேற்றுவேன். எதற்கெல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லி ஜெபம், ஆண்டவரே, என்னை குறித்த உம்முடைய திட்டம் நிறைவேற என்னை விட்டு கொடுக்கிறேன். அதுவே எனக்கு நடக்கட்டும். உம்முடைய விருப்பத்தின்படி எனக்கு ஆக கடவுது, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது. என் ஆண்டவருக்கு நான் அடிமை என்று நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதற்கு மாறான சுய திட்டங்கள், பிசாசின் திட்டங்கள், மனுஷ ஏவுதலால் வந்த திட்டங்கள், உலக ஆவியால் வந்த திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. அவைகள் மேல் ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பலத்த கிரியைகள் நடக்க போகிறது. நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க, அதெல்லாம் கர்த்தர் செய்ய போகிறார். நீங்க விரும்பி இருக்க மாட்டீங்க, அதெல்லாம் கர்த்தர் செய்கிறார். தேவன் நினைத்ததை யாரும் தடுக்க முடியாது. தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தையும் சொல்லுங்க. தீர்க்க தரிசனமா நான் வர்றதுனால சொல்லுவேன். நானா சொல்லதை விளக்கம் கொடுத்தேன்னா அதை சொல்ல மாட்டேன். எனக்கு அதுல ஆவியானவரால நடத்தப்பட்டதுனால தான் சொல்றேன். கை கொடுத்து சொல்லுங்க, தேவன் செய்ய நினைத்தது உங்கள் வாழ்க்கையில் தடைபடாது. அல்லேலூயா. நிறைய கதவுகளை கர்த்தர் திறக்கிறார், நிறைய தடைகளை மாத்துகிறார். ஆவியானவர் அப்படி பலமா இறங்குகிறார். ஆவியானவர் அப்படி ஊற்றப்படுகிறார். ஏனென்றால் எழுப்புதல் தொடங்கி விட்டது. எங்க தொடங்கிட்டோ இல்லையோ, உங்களுக்குள்ள அது தொடங்கிட்டு அதை யாரும் நிறுத்த முடியாது. ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து வந்த எழுப்புதலை ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். வல்லமை விளங்கும். பிரைஸ் தி லார்ட்.
தொலைக்காட்சியில் இந்த வார்த்தைகளை கேட்கிற வீடுகளுக்குள்ள இந்த எழுப்புதலின் அக்கினி பாய்ந்து வரும். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். அப்ப யார் மேல ஊற்றுவார்? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்ப என்ன நடக்கும் பாருங்க. அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்ப என்ன ஆவியை ஊற்றுகிறார் ஆண்டவர்? தீர்க்க தரிசன ஆவியை ஊற்றுவார். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் ஊற்றப்பட்டா என்ன நடக்கும்? சோத்ரம், நீங்கள் தீர்க்கதரிசியாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. குமாரரும் மாறுவீர்கள், குமாரத்திகளும் மாறுவீர்கள். குமாரனும் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் சொல்றவங்களா மாறுவீங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு அது தீர்க்க தரிசனம் தெரியாம கூட இருக்கலாம். அந்த பிரச்சனை மாறிடும்பா அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்குள்ள தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கும். நாளைக்கு வந்து அந்த ஆள் சொல்லுவாரு, சோத்திரம், எப்பா நீ சும்மா சொன்ன மாதிரி இருந்துச்சு, அந்த பிரச்சனை மாறிடுச்சுப்பா. அப்பந்தான் உங்களுக்கே விழிப்புணர்வு வரும். பாஸ்டர் சொன்னாரியா, தீர்க்க தரிசன ஆவி எனக்குள்ள இருக்கு, நீ தீர்க்கதரிசிகளாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகள் தீர்க்கதரிசியாய் மாறுவீர்கள். வேலை பார்க்கிற இடத்துல தீர்க்கதரிசியாய் மாறுவீர்கள். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தீர்க்கதரிசிகளாய் மாற்ற போகிறார். அந்த வார்த்தையை ரிசீவ் பண்றீங்களா? தீர்க்க தரிசன வரம் கிரியை செய்யும். அடுத்தபடியாக உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் சொப்பனங்கள் உண்டாகும். இதுவரைக்கும் பிசாசு சொப்பனம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆபத்துல சிக்கின மாதிரி. இனி சாத்தான் சொப்பனம் கொடுக்காது, கர்த்தர் சொப்பனம் கொடுப்பார். அல்லேலூயா. சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்பது போல இருந்ததாம். சில சிறையிருப்பு மாறுற மாதிரி அதுல இருந்து நீங்க வெளியில வந்த மாதிரி பாப்பீங்க, முழிச்சு பார்த்தா வெளியிலேயே வந்திருப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? பேதுரு சிறைச்சாலையில தூங்கி கொண்டிருந்தார். தேவதூதன் தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வந்தார். சொப்பனம்னு நினைச்சு அவன் கண்ணை திறந்து பார்க்கறான், உண்மையிலே வெளியில வந்துட்டான். இன்னைக்கு சொப்பனம் போல கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். சொப்பனம் போல கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். எதனால இது நடக்குன்னா, என் ஆவி ஊற்றப்பட்டதுனாலதான். என் ஆவியை ஊற்றப்பட்டதுனாலதான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரோட வாழ்கிற வாழ்க்கை. ஸ்தோத்திரம். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். ஆவியானவர் ஊற்றப்பட்டா என்ன நடக்கும்னா, நிறைய தரிசனங்களா வந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் தரிசனங்களை கொடுப்பார். பரலோக தரிசனங்கள் உங்களுக்கு கிடைக்கும், தேவ தரிசனங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். இனி என்ன நடக்கும், நாளைக்கு திருச்சியில கர்த்தர் என்ன செய்ய போறாருங்கிறத உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. ஒரு குடும்பத்துல நாளைக்கு என்ன நடக்கும்ங்கிறத கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு காண்பிப்பார். ஆவியானவர் ஊற்றப்படும் போது அசாதாரணமானவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். இது ஏதோ ஒரு பிரசங்க வார்த்தை அல்ல, இது கர்த்தர் செய்ய போகிறதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் செய்ய போகிறதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் உங்களை சிறைப்படுத்தி வைத்திருந்த சத்துருவை நீங்கள் சிறைப்பிடிப்பீர்கள். அவன் உங்களை கண்டு அலறி ஓடுவான். உங்க வீட்டை கிராஸ் பண்ணும் போதே ஜனங்களுக்குள்ள ஆசீர்வாதங்களை அந்த வல்லமையை உணர்வாங்க. அந்த வல்லமையை உணர்வாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வீட்டை கிராஸ் பண்ணும்போதே அந்த வல்லமை ஆவியானுடைய அசைவாடுதல் இருக்கும். உங்க வீட்டுல பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கும். முன்னால சினிமா பாட்டும் சினிமாக்கள் இருக்கும். சினிமாவில் கிரியை செய்யும் ஆவிகள் 50 எல்லாம் கண்டுபிடிங்கன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சினிமாவில் சண்டை ஆவி இருக்குது, ஸ்தோத்திரம், ஒருத்தனை இன்னொருத்தன் கெடுக்கிறது இருக்குது, ஒருத்தன் சூழ்ச்சி பண்ணுறது இருக்குது, இச்சையின் ஆவி இருக்குது, ஸ்தோத்திரம், அப்போ அசுத்தத்தை உண்டு பண்ணுற ஆவி இருக்குது. அப்போ இப்படிலாம் இருக்குது, இது பார்க்கலாமா வேண்டாமா முடிவு பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம், ஐயே இதை பார்க்கக்கூடாது அப்படின்னாங்க. அப்போ இதை பார்த்தா என்ன ஆகும்? நீங்களும் அந்த 50 ஆவிக்குரியவங்களா மாறிடுவீங்க. அப்போ நமக்குள்ள என்ன ஆவி இருக்கு? நமக்குள்ள பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி வந்தா என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குது, விடுதலை இருக்குது, தரிசனம் இருக்குது, தீர்க்க தரிசனம் இருக்குது, சொப்பனம் இருக்குது, பரிசுத்த ஆவியின் சுகமளிக்கும் வல்லமை இருக்குது, கட்டு உடைக்கிற வல்லமை இருக்கு, உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்குது, எழுப்புதல் இருக்குது. அப்ப எதுல போலான்னு முடிவு பண்ணுங்க. அப்படின்னதுக்கு அப்புறம் கண்ணு திறக்கப்படுது. அல்லேலூயா சொல்லுங்க. சோதரர், அந்த உலகத்தில் பிசாசு கொண்டு வருகிற அந்த ஆவி இன்னும் உலகத்தின் அசுத்தத்துல போய் சிக்கிக் கொள்ளாம அதுல என்ன ஆவி கிரியை செய்யுதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு பின்னால நிற்கிறது தேவனா சாத்தானான்னு தெரிஞ்சிடும். நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனை சார்ந்து வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. பரிசுத்த ஆவியை சார்ந்து வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. உங்களுக்குள்ள அந்த எழுப்புதலின் ஆவியை கொடுத்து தான் கர்த்தர் அனுப்புவார். இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே ஒரு எழுப்புதலின் ஆவி உங்க மேல ஊற்றப்படும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் எழுப்புதல் வீரர்கள். உங்களுக்கு கர்த்தர் பேர் வைக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு எழுப்புதல் வீரர், வீராங்கனைகள். அல்லேலூயா. நீங்கள் எழுப்புதல் வீரர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு அதை செய்வார். சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பாருங்க, தரிசனங்களை காண்பீர்கள். அடுத்தது ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். ஆவியை ஊற்றுவேன். ஊழியக்காரங்க மேலையும் ஊழியக்காரிகள் மேலையும் ஊழியம் செய்றவங்க மேலாம் கர்த்தர் விசேஷ ஆவி ஊற்ற போகிறார். எல்லார் மேலும் ஸ்பெஷல் அனாயிண்டிங்கை கர்த்தர் ஊற்ற போகிறார். சொல்லுங்க பக்கத்து, உங்க மேல ஒரு விசேஷ அபிஷேகம் ஊற்றப்படுது. ஒரு விசேஷ அபிஷேகம் ஊற்றப்படுது. ஹல்லேலூயா. அது என்ன அபிஷேகம் தெரியுமா? உங்களை செயல்பட வைக்கும் அபிஷேகம், உங்களை பயன்படுத்தும் அபிஷேகம்,
உங்களில் இருந்து வல்லமையை வெளிப்படுத்தும் அபிஷேகம், உங்களில் இருந்து அநேகரை ஆசீர்வதிக்கும் அபிஷேகம், உங்களில் இருந்து அநேகரை தூக்கி எடுக்கும் அபிஷேகம், உங்களில் இருந்து அநேகருடைய கண்களை திறக்கும் அபிஷேகம், உங்களில் இருந்து அநேகரை குணமாக்கும் அபிஷேகம், உங்களில் இருந்து அநேகரை விடுவித்து புதிய எல்லைக்குள் கொண்டு வருகிற அபிஷேகம். கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்துக்காக எல்லார் மேலும் இந்த அபிஷேகத்தின் நிறைவு, ஒவ்வொருவர் மேலும் இந்த அபிஷேகத்தின் நிறைவு, பரிசுத்தாவின் நிறைவு உண்டாவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊழியக்காரிகள் மேல ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் ரத்தம், அக்கினி, புகை. சரி, இப்படி நிறைய மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்குவார். இந்த கடைசி காலத்துல ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். சந்திரன் ரத்தமா மாறுனார். ஏற்கனவே ஸ்தோத்திரம் பிளட் மூனை பார்த்திருக்கிறோம், செப்டம்பர் 28. அப்ப பாருங்க, அன்னைக்கு உலகத்துல சில முக்கியமான கையெழுத்து நடந்துச்சு. கடைசி கால அடையாளங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப ஆவியானவர் தம்முடைய சபையை முழு அக்னியா வல்லமையா பயன்படுத்த போகிறார். உங்க வீட்டுக்கு முன்னாலே அற்புதம் நடக்கும். அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்றார். உங்க வீட்டு வாசப்படியிலே அற்புதம் நடக்கும். உங்க வீட்டு வாசப்படியில வர்றவங்க அற்புதங்களை பெற்றுக்கொள்வாங்க. உங்க வீட்டுக்கு முன்னால ஒரு தூதன் நின்று கொண்டே இருப்பான். உங்க வீட்டு வாசப்படியில ஒரு தூதன் நிற்பான். அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவன் உன் வீட்டுக்குள்ள வர முடியாது. அப்படியே வந்தாலும் வாசல் வழியா வந்து திரும்பி போயிடுவான். வரலாம், என்னால முடியலப்பா அப்படிங்கிற தடைகளை கர்த்தர் அவன் மேல உண்டு பண்ணுவார். அடுத்தபடியாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். ஸ்தோத்திரம். இவனை போல வேறொருவன் இல்லை. அப்படி என்றால் இந்த ஆவி ஊற்றப்பட்டவர்கள் நிகர் இல்லாதவர்களாய் மாறுவார்கள். நிகர் இல்லாத வாழ்க்கை. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? உங்களை யாரோடும் ஒப்பிட முடியாது, அந்த அளவுக்கு நிகர் இல்லாத அளவுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை அப்படி வல்லமையா கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அப்படிப்பட்ட எழுப்புதல் சேனையா கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். என் ஆவியை நான் ஊற்றுவேன். கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருந்தால் நாம் எப்படி இருப்போம் என்றால், இந்த மனுஷனை போல் வேறொருவன் இல்லை. உங்க கூட பிறந்தவங்கள நீங்க விசேஷித்தவர்கள், உங்க குடியிருக்கிற ஊர்ல நீங்க விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. இவங்க மட்டும் எப்படியா இவ்வளவு ஸ்பெஷலா மாறினாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய ரகசியத்தை கண்டுபிடிப்பாங்க. இவங்க இங்க ஒரு சர்ச்சுக்கு போறாங்க, இதுதான் இவங்ககிட்ட வித்தியாசம் அப்படின்னு பார்த்து அநேகர் கர்த்தரை தேடி வர போறாங்க. ஆண்டவருக்கு மகிமை. அடுத்தபடியாக ஸ்தோத்திரம். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடு கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். இந்த ஆவி நம்ம மேல இறங்கிச்சுன்னா என்ன விசேஷம் பார்த்தா, மோசே மேல இருக்கிற ஆவியை ஆண்டவர் மத்தவங்க மேலே வைப்பாராம். அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குது? நீ வந்து சுமக்கிறது போல அவங்களும் சுமப்பாங்க. இந்த ஆவியை உங்க மேல கர்த்தர் ஊற்றிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க இப்ப ஊழியக்காரங்க எப்படி சுமக்கிறோம்? மொத்த ஊழிய சுமையை சுமக்கிறோம். கர்த்தருடைய கிருபையை வச்சு, தேவ பலத்தை வச்சு சுமக்கிறோம். இதே போல ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒத்தையில சுமக்க வேண்டாம். அந்த வார்த்தையின்படி உள்ள அர்த்தம் அதான். நீ ஒத்தையில சுமக்க வேண்டாம், உன் கூட சுமக்கிற அநேகரை நான் எழுப்புவேங்கிறார். இதே போல கர்த்தர் அநேக சுமக்கிறவர்களை கர்த்தர் தருவார். இந்த ஊழிய பொறுப்பை நீங்க சுமப்பீங்க. முன்னால நாங்க வந்து கேட்டிருப்போம், தம்பி இந்த வேலையை செய்ப்பா, அம்மா இந்த வேலையை செய்ய, கொஞ்சம் இதை எழுதி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிருப்போம். இனிமே அப்படி கிடையாது. உங்க மேல இந்த ஆவியானவர் இறங்கும் போதே நீங்க வந்து தோள் கொடுக்கும் தோழர்களாய் மாறிவிடுவீர்கள், தோள் கொடுக்கும் தோழிகளாய் மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. சுமக்கிறவர்களாய் மாறுவீர்கள். எதை சுமப்பீர்கள்? தேவனுடைய பாரத்தை சுமப்பீர்கள். என்னுடைய நுகம் லெகுவானது. தேவனுடைய பொறுப்புகளை சுமக்கிறவர்களா மாறிடுவீங்க. எந்த ஒரு கூட்டம் வச்சாலும் பங்கெடுக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இதில் எனக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது. உங்க வீட்டு கல்யாணத்துல என்ன செய்வீங்க? ஆளோட ஆளா வந்துட்டு போயிருவீங்களா? இல்ல, கல்யாணத்துக்கு முன்னால 30 நாளைக்கு முன்னாலே வேலையை ஆரம்பிச்சிருவீங்க. ஐயோ உங்களை பார்க்கவே முடியாது, ஹை ஸ்பீட்ல இருப்பீங்க. அப்புறம் கூட்டம் கல்யாணம் முடிஞ்சு 1 மாசத்துக்கு உங்களை பார்க்க முடியாது. அடுத்து நான் அங்க போறேன் ரொம்ப பிஸியா இருக்கேமே. இதே மாதிரி சபையின் காரியங்கள்ல நீங்க சுமக்கிறவங்களா மாற போறீங்க. கர்த்தருடைய அப்படி ஒரு ஆவியை கர்த்தர் உங்க மேல ஊற்ற போகிறார். அது மட்டுமல்ல, இன்னும் நிறைய புதுசா வர்றவங்க விசுவாசிகளுக்கே ஆச்சரியமா இருக்கிற அளவுக்கு முன்னால வந்து செயல்பட போறாங்க. இதெல்லாம் தீர்க்க தரிசனமா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் எழுப்புதல் தொடங்கி விட்டது. இதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. தேவனுடைய வல்லமை கர்த்தரே நின்று நடத்துவார். இயேசு முன்னின்று நடத்துவார். ஏன்னா சில மாதங்கள்ல அந்த அடையாளத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதனால ஸ்தோத்திரம். எழுப்புதல்ல பொறுப்புகளை சுமக்கிறவர்களாய் மாறுவோம். என் ஆவியை நான் ஊற்றுவேன். கர்த்தருடைய ஆவி உங்க மேல ஊற்றப்படும் போது நீங்கள் பொறுப்புகளை சுமக்கிறவர்களாய் மாறுவீர்கள்.
எல்லாம் ஒரு நிமிஷம் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த ஆசீர்வாதத்திற்காக. ஆண்டவரே, ஊழியக்காரன் மூலம் நீர் பேசுகிற அந்த வார்த்தையின்படி இந்த ஊழிய பொறுப்புகளை சுமக்கிற ஒரு அபிஷேகம் என் மேல வரட்டும். யார் யார் மேல அப்படிப்பட்ட அபிஷேகம் இறங்குதோ இப்பொழுதே அந்த கிருபை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இப்பொழுதே அந்த பாரம் சுமக்கிறவர்களாய், ஓ தேவனுடைய நுகத்தை சுமக்கிறவர்களாய் கர்த்தர் உங்க மேல ஆவியை ஊற்றுகிறார். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக என்னாகமத்தின் புஸ்தகம் 11:25 வாசிக்கும் போது, கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடு பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். ஆவியை 70 பேர் மேல வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின நல்லா கவனிக்கணும். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின உடனே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பாத்தீங்களா, ஏற்கனவே இந்த வார்த்தை வருது, இருந்தாலும் பழைய ஏற்பாட்டு ரெஃபரன்ஸ்க்காக இதை சொல்றேன். நீங்க உங்க மேல ஒரு அந்த தேவ ஆவியானவர் வந்து இறங்கும் போது நீங்க தீர்க்க தரிசனம் சொல்றவங்களா மாறுவீங்க. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கிருபை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அடுத்தபடியாக என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியாலே உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலே அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். இதுல என்ன நடக்குனா, காலேப் யோசுவா மேல வேறே ஆவி இருந்ததுனால அவங்க விசுவாச வார்த்தைகளை சொன்னாங்க. நாம் அதை எளிதில் ஜெயித்துக் கொள்ளலாம். அநேகருக்கு கடினமாய் தெரிகிற காரியம் உங்களுக்கு எளிதாய் தெரியும். இந்த வார்த்தை எல்லாருக்கும் சொல்லுங்க. அநேகருக்கு கடினமாய் தெரிகிற காரியம் உங்களுக்கு எளிதாய் தெரியும். ஏனென்றால் நம்ம மேல தேவ ஆவியானவர் இருக்கிறார். யார் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரோ அவங்களுக்கு காரியம் எளிதாய் தெரியும். நிறைய பேர் பாருங்க, ஹியூமன் பவர்லயே போயிட்டு இருப்பாங்க. ஹியூமன் பவர்னா என்ன? அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கு, அறிவு இருக்கு, புத்தி இருக்கு, சாமர்த்தியம் இருக்குது, எல்லாம் ஞானம்லாம் இருக்கு. இந்த பவர்ல மட்டும் வண்டியை ஓட்டணும்னா அது ஒரு மேன் பவர் தான். ஆனா இது வெறும் மேன் பவர்ல மட்டும் வண்டி ஓட்டல, இந்த மேன் பவரை கொடுத்த காட்ஸ் பவரோட சேர்ந்து அசாதாரணமான காரியங்களை செய்ய கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. தேவன் இல்லாதவனுக்கு பாருங்க, ஒரு யோசனை வராது, ஒரு ஐடியா வராது. அவன் வந்து சூனியம் பிடிச்ச மாதிரியே இருப்பான். தேவன் உள்ளவன்ட்ட பாருங்க, ஐடியா வந்துகிட்டே இருக்கும். சும்மா வந்துகிட்டே இருக்கும். நீங்க எல்லாம் தேவனை உடையவர்கள், கிறிஸ்துவை உடையவன், ஜீவனை உடையவன். நல்ல யோசனைகள் கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த பகுதியில் இருக்கிற லாக்கெல்லாம் இப்போ உடைக்கப்பட போகிறது. எல்லாம் சொல்லி ஜோமன் இயேசுவின் நாமத்தில் இந்த பகுதியில் புது ஐடியா, புது ஆலோசனை, புதிய திட்டங்கள் வர தடையா இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக ஜெயம் எடுக்கிறோம். ஆமென். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கும். தேவனை உடையவன், ஜீவனை உடையவன். இப்படிதான் ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்கின. நீங்க போற இடம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க சந்திக்கிற நபர் பாக்கியவான்கள். நம்மை சந்திக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்மகிட்ட கிடைச்ச வெளிச்சத்தை அவங்களுக்கு நம்ம சொல்லிடுவோம். நம்மகிட்ட கர்த்தர் கொடுத்த ஐடியாவை அவங்களுக்கு சொல்லிடுவோம். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். காலேப் யோசுவா விசுவாசத்தை பேசினாங்க. எதை பேசினாங்க? எளிதில் ஜெயித்துக் கொள்ளலாம். மற்றவங்க என்ன சொன்னாங்க? ஐயோ முடியாது. 1000 பேரால முடியாததா இருக்கலாம், 1,00,000 பேரால முடியாததா இருக்கலாம், 1 கோடி பேரால முடியாததா இருக்கலாம், உலகத்தாலே முடியாததா இருக்கலாம். தேவனை உடைய உங்களை கொண்டு காரியங்கள் நடக்கும். நீங்கள் அதை செய்து முடிப்பீர்கள். ஹல்லேலூயா. இதுதான் என் ஆவியை ஊற்றுவேன். தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் போது முடியாது என்கிற கண்ணாடி போட மாட்டோம். முடியும். இயேசு முடிந்ததுன்னு சொன்னாரா? முடியாமல் போயிட்டு சாரி டேடின்னு சொன்னாரா? சாரிக்கே வேலை கிடையாது. முடிந்தது, டன். முடியும். உங்க காரியம் நடக்கும். உங்க காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். தேவன் நமக்குள்ள இருக்கிறார். அந்த ஆவியை உங்க மேல இப்ப ஊற்றுகிறார். நீங்க கேட்கும் போதே இந்த விடுதலை உங்களுக்குள்ள வருது. கேட்கும் போதே இந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வருது. கேட்கும் போதே இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வருது. இந்த வார்த்தை உங்களை வேற ஆளா மாற்றுது. அந்த வார்த்தை மாம்சமானது. அந்த வார்த்தை ஜீவனா இருப்பது போல இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் ஒரு ஜீவனை கொடுக்கிறது. இந்த வார்த்தை உங்களுக்குள் ஒரு பலனை கொடுக்கிறது. இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கிறது. அந்த தீர்க்க தரிசன வார்த்தை உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்தது போல இந்த வார்த்தையை கேட்கும் போதே உங்களுக்குள் ஒரு உயிர்மீட்சி வந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கிறது. நீங்கள் உலர்ந்து போனவர்கள் அல்ல, சேனை. வெறும் சேனை அல்ல, மகா சேனை. சபையை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார்? மகா சேனையாய் வைத்திருக்கிறார். நீங்க எங்கே வந்திருக்கிறீர்கள்? மகா சேனைக்குள் வந்திருக்கிறீர்கள். நீங்களா வரவில்லை. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் வந்தது. அந்த வார்த்தை உங்களுக்குள் ஒரு உயிரை கொடுத்தது. உயிர்ப்பிக்கப்பட்டு ஆவியானவரால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் அநேக காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் இது கர்த்தருடைய நாட்கள், கர்த்தருடைய காலம்.
அடுத்து தேவனுடைய ஆவி நம்மேல் வரும்போது என்ன நடக்கும் பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும் படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. அது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், 18ஆம் வசனத்திலே கர்த்தர் மோசேயை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை. ஹலோ, சாதாரணமா நினைக்காதீங்க. ஆவியை பெற்றிருக்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா, ஆவியை பெற்றிருக்கிற யோசுவா. இப்போ அது இப்போ ரா மெட்டீரியல் மாதிரி வந்துருச்சு. இதை நம்மோட இணைக்கணும். பக்கத்தில் இருக்கவங்களை கரம் பிடிச்சு சொல்லுங்க, அது நீங்க தான். ஹல்லேலூயா. இப்போ அதே வார்த்தை சொல்லுங்க, உங்களுக்குள்ள கான்செப்ட் மாறும் பாருங்க. ஆவியை பெற்றிருக்கும் யோசுவா, ஆவியை பெற்றிருக்கும் யோசுவா. யார் அது? அல்லேலூயா. வேத வசனம் நமக்குரியது. அன்னைக்கு யோசுவாவுக்கு, இன்னைக்கு எனக்கு. உரிமை பாராட்டி எடுக்க தெரியணும் வார்த்தைய. அதுக்கு தான் விசேஷ ஆவியை கர்த்தர் ஊழியக்காரங்க மேல கொடுக்கிறார். ஆவியை பெற்றிருந்தா என்ன நடக்கும்? அப்ப ஆவியை பெற்ற யோசுவா யாரு? இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க எல்லாரும் ஆவியை பெற்றிருக்கிற யோசுவா. உங்களுக்கு என்ன நடக்கும்? அதைத்தான் 20ஆம் வசனத்துல வாசித்தோம். உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. அப்படி என்றால் மோசேயை தேவன் எப்படி கனப்படுத்தினார் பாருங்க. மோசே எவ்வளவா கனப்படுத்தினாரோ அதே கணத்துல கொஞ்சம் யோசுவாவுக்கு கொடுக்கிற. ஊழியக்காரரை கர்த்தர் கனப்படுத்துறது மாதிரி உங்களுக்கு அந்த கனமும் கொஞ்சம் கிடைக்கும். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டரையா அப்படிம்பாங்க. சோத்திரம், எப்படின்னா உங்க முகத்துல அப்படி ஒரு பிரகாசம் இருக்குது. வார்த்தையை கேட்டு 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 உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்துருது. அப்படி அல்லேலூயா. உங்களை கர்த்தர் அப்படிதான் கொஞ்சம் கனத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். உங்கள்கிட்ட இந்த வரத்தை எப்படி செயல்படுத்துறதுனா, உங்களுக்கு இந்த கணமும் கொஞ்சம் உண்டுன்னு சொல்லுங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு. சரியா? நீங்க சொல்லும் போதே அவங்க உங்களுக்கு சொல்லிடுறாங்க. நல்லா கவனிங்க. இதனுடைய ஃபார்முலா என்னன்னா, வெளிச்சம் உண்டாகட்டும். தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தை வந்தோன்னு என்ன செஞ்சிடும்? அது செயல்பட்டுரும். இதே போல உங்களுக்கு உண்டுன்னு நீங்க அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு அந்த கணம் உண்டாயிரும். அவங்க உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு உண்டாயிரும். ஆக மொத்தம் நம்ம எல்லாரும் கணத்துக்குரிய பாத்திரமா மாறிடுவோம். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரையும் கர்த்தர் கனப்படுத்த விரும்புகிறார். நம்ம கனப்படுத்தப்படுகிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தீர்க்க தரிசன வார்த்தை தான் இது. இதை அப்படியே உங்க லைஃப்ல ஆக்டிவேட் பண்றீ, அதாவது எப்படி சொல்றது, செயல்படுத்துறார் ஆண்டவர். அற்புதங்கள் நடக்குது. இன்னைக்கு அப்புறம் நீங்க கனவான்களா நடப்பீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்களை அநேகர் மரியாதைக்குரியவங்களா நடத்துறது நீங்க பாப்பீங்க. ஏன்னா அங்க உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர்னு அவங்களுக்கு கர்த்தர் காண்பிச்சிருவார். உங்களுக்கே அது தெரியாது. உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர்ங்கிறது உங்களுக்கே தெரியாது. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க பார்ப்பாங்க. எல்லாம் நம்ம மூஞ்சில கறி இருந்தால் நமக்கு தெரியாது, ஊருக்கே தெரியும். இதே போல தான். சரியா? மோசே முகம் பிரகாசித்தது அவனுக்கு தெரியல. எல்லாரும் பார்த்தா, ஏ மோசே, நீ நினைக்கிற மாதிரி இல்லையா, நீ ரொம்ப பெரிய ஆளியா, முகத்தில் முக்காடு போடணுன்னே மோசே என்ன செஞ்சாரு? சோத்திரம். அன்னைக்கு ஒரு ஷால் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு பெண்கள் கூட ஷால் வைக்கிறது கிடையாது. அன்னைக்கு ஆண்கள் தான் ஷால் வச்சு. அன்பு தேவ ஜனங்களே, ஆனா மோசே உடனே முக்காடு போட்டார். ஸ்தோத்திரம். இதே மாதிரி தான் பாருங்க, நம்ம மூஞ்சில இருக்கிற கறி நமக்கு தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். மோசே முகத்துல இருந்த பிரகாசம் மோசைக்கு தெரியல, எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இதே போலத்தான் உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார் என்பதை அநேகர் கண்டுபிடித்து உங்களை கனப்படுத்துவாங்க. கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிக்கை செய்வார்கள். அல்லேலூயா. நிறைய பேர், ஒரு சிலர் கிடையாது, உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். அப்படி நீங்க வேலை பார்க்குற இடத்துல, நீங்க வர்ற இடத்துல, நீங்க போகிற இடத்துல அப்படியே நடக்கும். இதுல ஒரு சின்ன வார்த்தை கூட தரையில விழாது. ஏனென்றால் நான் தேவ ஆவினால் நிரப்பப்பட்டு இப்பொழுது கர்த்தர் எனக்குள்ள சொல்லி கொண்டிருப்பதை தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. ஸ்தோத்திரம். ஏன்னா நான் யோசித்து ப்ரிப்பேர் பண்ணி, நான் பெரிய நோட்ஸ் எடுத்து நிறைய ரெஃபர் பண்ணி ஒன்றுமே கிடையாது. ஜெபம் மட்டும்தான் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னென்ன கேள்வி உங்கள் இருதயத்தில் இப்போ சந்தேகம் வந்தால் கூட அங்கே சந்தேகம் வரும்போது இங்கேருந்து பேசுவார் கர்த்தர். உங்கள் வீட்டில் பேசுனதுக்கு இங்கே பதில் கிடைக்கும். உங்கள் உள்ளத்துக்குள்ளே யோசித்ததுக்கு இங்கே பதில் கொடுப்பார். ஏனென்றால் இங்கே ஜீவனுள்ள தேவன் இந்த பலிபீடத்தில் நிற்கிறார். இந்த பலிபீடத்தில் சர்வ வல்லமை உள்ளவர் நிற்கிறார். அவர் உங்களோடு வந்து அற்புதங்களை செய்வார். நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். சிலருக்கு பாருங்க, பலம் எட்டி பார்க்க முடியாத ப்ரமோஷன் வரும். ஸ்தோத்திரம். உங்களை அவ்வளவா கர்த்தர் உயர்த்திடுவார். எப்பா, சான்ஸே இல்லை, இப்படி ஒரு ஆள் இருக்கிறாங்களா திருச்சியில், இப்படிமா ஒரு ஆள் நினைச்சு உங்களை உயர்ந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். அநேகருடைய கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். உங்க லெவலே மாறப்போகிறது. அதுக்கு வேற ஒன்றும் கிடையாது. நான் ரொம்ப உழைச்சேன், களைச்சேன், சாப்பிடல, இதெல்லாம் அறிக்கை பண்ணாம கர்த்தர் என்னோடு இருக்கிறதா, அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு பின்னால் இந்த சபை ஒன்று நின்று ஜெபிச்சுக்கிட்டு இருக்கியா,
இந்த ஊழியக்காரன் ஒருத்தன் முழங்கால நின்னு ஜெபிச்சுக்கிட்டு இருக்க, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊழியக்காரன் கொடுத்திருக்கிறார். எஸ்தர் ராஜாத்தியே, நீ அரண்மனையில் இருக்க காரணம் என்ன? அங்க ஒரு மொர்தைகாய் முற்றத்துல உலாவி உலாவி உன் சுக செய்தியை கேட்டு கேட்டு என் மகளுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி எப்பவும் ஜெபித்து கொண்டு எஸ்தர் எஸ்தர்ன்ட்டு அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? புலம்பி கொண்டு இருக்கிறத மறக்க கூடாது. அதுக்குள்ள தேவ கிருபை இருக்கிறது. அல்லேலூயா. தேவ சபை தான் உங்களை உயர்த்துறதுக்கு ஸ்டாண்டு. ஊழியக்காரங்களுக்கு தான் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். இதெல்லாம் மனசுல வைக்கணும். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுகிறான். நல்ல மேய்ப்பனா இருந்தா அப்படி செய்வோம். சோத்திரம். நீங்க எங்க போனாலும் கர்த்தர் உங்களை வெளிப்படுத்தினா டக்குன்னு அடிச்சு கேட்போம். அதுதான் அந்த அபிஷேகம் தான் அதை செய்யுது. அப்படிப்பட்ட அபிஷேகம். அடுத்தது, நம்ம மேல ஆவியானவர் ஊற்றப்படும் போது என்ன நடக்கும் அதை தான் பார்த்துக்கிட்டு வர்றோம். ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 36:22 தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு ஆவி ஊற்றப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஆலயம் கட்ட எழும்புவீங்க. நீங்க ஆலயம் கட்டுவீங்க. சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள போய் கிரியை செய்யும். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்க மேல இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம் தான், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வேணும். இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். அந்த நிறைவு வேணும்னா நல்ல ஜெபம் பண்ணணும், சபையோட ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். நிறைந்து இருக்கணும், வசனத்தை நல்லா வாசிக்கணும், விசுவாசம் உடையவர்களா இருக்கணும். எழுப்புதலை கர்த்தர் தந்து விட்டார். கர்த்தர் கொடுக்கிற எழுப்புதலுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுக்கிற எழுப்புதலுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தத்தின்படி நடத்தி தொடர்ந்து எங்களை உயிர்ப்பிக்கிறதற்காய் நன்றி. எல்லாரும் மறுரூபம் ஆவார்களாக, வல்லமையானவர்களாய் மாறுவார்களாக. ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza number 8/1 second floor opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.